தன்னுடைய கை மூலமா இப்படின்னு அவங்க இழுக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது. நாங்க மாணவர் அடித்ததனால் மட்டும்தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார். ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார், அந்த சொல்லுவதை இவங்க பிரின்சிபல் மேம் சொல்ல வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்றாங்களா? இரும்பு ராடால, கத்தியால, கட்டையாலன்னு அடிச்சு கொன்ன சம்பவத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்படி ஒரு சம்பவமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்குகிறார்கள். இந்த கல்லூரியினுடைய பெயரை குறிப்பிட்ட உடனே டக்குன்னு அது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்லுவதும், சபாநாயகர் 4 நாள் கழிச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்றதும், கல்லூரி இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் தற்போதைய அமைச்சராகவும் இருக்கக்கூடியவருடைய ஒரு மௌனம், இப்படின்னு பல விஷயங்கள் இதுல இன்னும் பல்வேறு ஊடகங்களால் கேள்வி எழுப்பப்படாமல் இருக்கிறது. இந்துஸ்தான் கல்லூரி நிர்வாகத்திற்கு நடிகர் விஜய் வந்திருக்கிறாரா இல்லையா? ஒரு போட்டோ போடுறேன், அந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னு நீங்க சொல்லுங்க மிஸ்டர் விக்னேஷ். நீங்க கூடுதல் பொறுப்பெடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த காலேஜுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் பேசுறேன். எனக்கு மினிஸ்ட்ரி வேணும், எனக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதுதான் எனக்கு தீர்வுன்னு கேட்டு அடம்பிடிச்சு வாங்கின காங்கிரஸ் அமைச்சர் எங்க போனாரு? பாட்டு பாடிட்டு இருக்காரா? வாடி வாடி கைப்படாத சீடின்னு என்ன வேலை பார்க்க சொன்னா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹிந்துஸ்தான் கல்லூரியை சார்ந்த மாணவர் ஒருவர் தன்னுடைய சக மாணவர்கள் 20 பேரால அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு இந்த அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குமூலம் வெளியே வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவது காவல்துறையினரிடம் கொடுத்த ஒரு வாக்குமூலம் எப்படி வெளியே வந்தது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதனை ஒட்டி அந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய பெயரை குறிப்பிட்ட உடனே என்ன நினைச்சாருன்னு தெரியல, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சடனா எந்திரிச்சு இல்ல இது கோஷ்டி மோதல் அப்படிங்கிறாரு. சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக உடனடியா சபாநாயகர் இல்ல இதை இப்ப பேசாதீங்க, 4 நாள் கழிச்சு பேசுங்க அப்படிங்கிறாரு. திங்கட்கிழமை இங்க பேசுங்க, இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. இந்த கல்லூரியினுடைய பெயரை குறிப்பிட்ட உடனே டக்குன்னு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விசாரணைக்கோ ஒரு பேச்சுவார்த்தைக்கோ கூட போகாம டக்குன்னு அது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்லுவதும், சபாநாயகர் 4 நாள் கழிச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்றதும், அந்த சட்டமன்ற தொகுதி, அதாவது அந்த கல்லூரி இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் தற்போதைய அமைச்சராகவும் இருக்கக்கூடியவருடைய ஒரு மௌனம், இப்படின்னு பல விஷயங்கள் இதுல இன்னும் பல்வேறு ஊடகங்களால் கேள்வி எழுப்பப்படாமல் இருக்கிறது. இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இது எல்லாம் தான் இந்த அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடைய பதற்றத்திற்கும் சபாநாயகர் அவர்களுடைய பதற்றத்திற்கும் காரணமா அப்படிங்கிற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. என்ன நடந்திருக்கு இந்த மாணவர் அமுதன் அவர்களுடைய மரணத்துல அப்படிங்கிறது குறித்து பல்வேறு விஷயங்களை, இன்னும் பேசப்படாத பல்வேறு பக்கங்களை நாம பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஹிந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி, ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று இருக்கு, பொறியியல் கல்லூரி ஒன்று இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல சிட்டிக்குள்ள இருக்கிறது. இன்ஜினியரிங் காலேஜ் ஊருக்கு வெளியில அவுட்டர்ல இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் அரௌண்ட் ஒரு 20-22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதுதான். பக்கம் தான், ரொம்ப தூரம் இல்லை. ரெண்டும் ஒரே நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடியது. சம்பவம் ஜூலை 21ஆம் தேதி நம்ம தொடங்க வேண்டியது இருக்கு. இந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமுதன் என்கிற நபர் அவருடைய நண்பர் ஒருவரோடு ஹாஸ்டல்ல இருந்து வெளியில நடந்து வரும் பொழுது அந்த ஹாஸ்டல்ல சமையல்ல இருக்கக்கூடிய அண்ணன் ஒருத்தர் நிப்பாட்டி, என்னடா ராத்திரி நேரத்துல இப்படி சுத்திட்டு தெரியுறீங்க, காலேஜுக்குள்ள ஹாஸ்டலுக்குள்ள போக வேண்டியதானடா, வெளியில ஏண்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நடந்த வாக்குவாதத்துல 2 பேரும் அவரை பிடித்து தள்ளுவதாகவும்,
அதனால கோபம் அடைந்து அவர் வந்து அடுத்த நாள் காலையில் அவர் காயம்பட்டிருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுகிறார். அவர் உடனடியாக ஒரு ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு சமையல்காரரை அடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால சக சமையல்காரர்கள் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சமைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதன் அடிப்படையில் அந்த மாணவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தா தான் மித்த நபர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவர்களை கூப்பிட்டு டிசிப்ளினரி கமிட்டியை கூப்பிட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி அமுதன் மற்றும் அவருடைய நண்பர் 2 பேரையுமே அவர்களுடைய பெற்றோர்களை தனித்தனியாக வர வச்சு விசாரணைக்கு உட்படுத்தி மன்னிப்பு கடிதம் அஸ் யூஸ்வல் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். நானும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவன் தான். யூஸ்வலாக லீவ் எடுக்கணும்னாலே பேரண்ட்ஸ் கையெழுத்து கேட்பாங்க. அதற்கு பிறகு வந்து கையெழுத்து போட்டு உடனடியாக அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அனுப்புறது, டிசிப்ளினரி கமிட்டிக்கு முன்னாடி நிப்பாட்டுறது, அது உடனே பேரண்ட்ஸையே வந்து மன்னிப்பு கடிதம் எழுத வைக்கிறாங்க அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய வன்முறை தான். ஆனாலும் அதை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து தொடர்ச்சியாக எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் செய்கிறாங்க. அமுதன் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா, ஃப்ரெண்டு அவன் வந்து அவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் இருந்துச்சு. நான் கூட தான் போயிருந்தேன், ஹெட்ஃபோன் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அதை எடுக்கிறதுக்கு தான் போனேன், அதனால எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, கூட இருந்தவன் நான், என்னை இதில் தொடர்புபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அவங்க வந்து சிசிடிவி காட்சியை போட்டு காட்டியதாகவும் அதில் வந்து பிடிச்சி தள்ளினதை 2 பேரும் ஒத்துக்கிட்டதாகவும் அதனால நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த காட்சிகளை காட்டி உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினதாகவும் 2 தரப்புமே அதை வந்து பரஸ்பரமாக ஓகே என் பையன் இனிமேல் இப்படி பண்ண மாட்டான், தான் நடந்த தவறுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டு கடிதம் கொடுக்கப்பட்டு கிளம்பிட்டாங்க. ரைட், இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துட்டு பையங்களை வெளியில் அனுப்புகிறாங்க. வெளியே போன பையன் வந்து இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது, அதனால் உடனடியாக நான் வெளியில் வந்துட்டேன்னா திரும்பி எனக்கு அந்த இன்டர்னல் எக்ஸாமில் மார்க் எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிரும், செமஸ்டரில் இன்டர்னல் மார்க்கும் ரொம்ப முக்கியமாக சேர்ப்பாங்க, அதனால் நான் இந்த பெர்மிஷன் கேட்டுட்டு நான் எப்படியாவது உள்ளே போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஏன்னா அந்த பையனுக்கு அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு கிடையாது. சேட்டை செய்கிற பையனாவோ இதாவோ ஒன்றும் ட்ராக் ரெக்கார்டு இல்லை. அதன் அடிப்படையில் சம்பவம் நடந்த ஒரு 7-8 நாட்கள்லேயே மறுபடி போய் காலேஜினுடைய எம்டியை பார்த்து அவங்கள்ட்ட மேம் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருந்தோம், பட் எனக்கு வந்து இன்டர்னல் மார்க் ரொம்ப முக்கியம், அதனால் எனக்கு கொஞ்சம் என்னை உடனே சேர்த்துக்கோங்க, என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணதை வந்து ரிவோக் பண்ணிக்கோங்க, நான் உள்ளே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ரிக்வஸ்ட்டை அவருடைய பேரண்ட் மூலமாகவே போய் கேட்குறாரு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் கேட்குறாரு. இல்லைப்பா, காலேஜ் வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம், அப்படி 1 or 2 டேஸில் வந்து அப்படியே உங்களை வந்து நாங்கள் சேர்த்துக்க முடியாது, டைம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, காலேஜில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, 2-3 ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இதை பற்றி நம்ம பேச முடியும், அதனால் நீங்கள் இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பேசி அனுப்புகிறாங்க. ஆனால் வெளியில் வந்த உடனே அந்த பையன் வந்து இல்லைம்மா நான் இங்கேயே இருக்கேன், நான் இருந்து இன்டர்னல் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இன்டர்னல் அட்டன் பண்ணுறதாகவும் அவங்க அம்மா கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பையன் இருந்துக்கிறாப்புல. ஆனால் கல்லூரி நிர்வாகத்துக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் சொல்கிறாங்க. இது எல்லாவற்றையும் யார் சொல்கிறா அப்படின்னா, கல்லூரி நிர்வாகம் சார்பாக கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயா அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. யாரோட உட்கார்ந்து கொடுக்குறாங்கன்னா, அவங்களோடு சக டிசிப்ளினரி டீம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வித் PRO சார், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்றாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. டிசிப்ளின் கமிட்டி டாக்டர் மகுடேஸ்வரன் டீன் இருக்காரு, டாக்டர் அனந்தமூர்த்தி ஸ்டூடெண்ட் டீன் இருக்காங்க, எங்களுடைய PRO டாக்டர் ரவிக்குமார், அதே மாதிரி A1 இருக்காரு. இவங்க முன்னாடி டிசிப்ளின் கமிட்டியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. ஒரு FIR போட்டு ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே கல்லூரி நிர்வாகம் எதன் அடிப்படையில் பப்ளிக் அப்பியரன்ஸ்க்கு வந்தாங்கன்றதே பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. அப்படி வெளியில வந்து இவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த வகையில் அது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அது வந்து ஃபேக்ட்ஸை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதா? இப்போ கல்லூரி நிர்வாகத்தினுடைய ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்றத வெளிப்படையா சொன்னதற்கு பிறகு என்கொயரியில சொல்லாம வெளிப்படையா ஓப்பன் கால் பிரஸ் மீட்ல பப்ளிக் அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டா, உண்மையை விசாரிக்கிறேன்னு காலேஜுக்குள்ள போலீஸோ மித்த அரசு துறையை சார்ந்த நபர்களோ உள்ள போறாங்க அப்படின்னா எந்த அளவில் மாணவர்கள் உண்மையை சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கும்? காலேஜ் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு, பிரின்சிபல் மேம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இதை சொல்ல முடியாது, நம்ம அதை சொல்றதை மாற்றி சொல்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் அந்த மாணவர்களை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தொங்கி நிற்கிறது. ஆனாலும் அந்த பிரஸ் மீட் வந்து அவங்க வந்து எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த நிர்வாகத்தினர் அப்படியே வந்து நின்று பிரஸ் மீட் பண்ணாங்க. ஏன் அந்த வார்த்தையை ஒரு குற்ற உணர்வே இல்லாம பண்ணாங்க அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறேன் அப்படின்னா, அந்த காணொலியை பாருங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டிசிப்ளினரி ஆக்ஷன் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு செய்தியை சொல்ல வரும்போது பிரின்சிபல் மேம் தன்னுடைய கை மூலமா இப்படின்னு அவங்க இழுக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது, நாங்க வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார். ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார்,
அந்த சொல்லுவதை இவங்க வந்து பிரின்சிபல் மேம் சொல்ல வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அங்க வருது. நம்மளுக்கு மட்டும் இல்ல, கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் பலருக்குமே கூட அந்த சம்பவம் வந்து இருக்கிறது. அதனால துருவி பல்வேறு கேள்விகளை கேட்கிறாங்க. தெளிவா திட்டமிட்டு இந்த செய்தியை சொல்லக்கூடாதுன்னு ஏதோ ஒரு செய்தியை அந்த கல்லூரி நிர்வாகம் மறைப்பது அப்படியே அந்த என்டையர் பிரஸ் மீட்ல தெரியுது. எப்படி அதை குறிப்பிடுறேன்னா, தெளிவாக அவர்கள் அந்த சமையல்காரரோடு நடந்த வாக்குவாதம் அப்படிங்கிற அந்த 21ஆம் தேதி சம்பவத்தை டீட்டெயிலாக சொல்லுவது போல ஒன்றொன்றாக சொல்லுகிறார்கள். ஆனா இந்த மாணவர் இறந்ததற்கு காரணமாக இருந்தது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடந்த சம்பவம். அந்த சம்பவம் குறித்து கேள்வி வரும்போது அப்படி ஒரு சம்பவம் தங்களுக்கு நடந்ததாகவே தெரியல. எங்களை பொறுத்தவரையில ஜூலை 11ஆம் தேதி வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு அப்ப பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பியிருந்தோம். 10ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு, எங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி கை கழுவுவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பது போலவே தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது காலேஜுக்கு உள்ள நடக்கல, காலேஜுக்கு வெளியில சமையல்காரரை அடிச்ச சம்பவம் இவர்களோடு தொடர்புடைய சம்பவமா இருக்குன்னு இவங்க இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அதே காலேஜுக்கு வெளியில நடந்த ஜூலை 10ஆம் தேதி 20 மாணவர்கள் அமுதன் என்கிற நபரை காயப்படுத்தி அடிச்சு இரும்பு ராடால, கத்தியால, கட்டையாலன்னு அடிச்சு கொன்ன சம்பவத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்படி ஒரு சம்பவமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்குகிறார்கள். பல மாவட்டங்கள் இருந்து மாணவர்கள் வந்து கல்லூரி தங்கி படிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கும் பதில் தானே காவல்துறைக்கா தெரியும்ன்றீங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சஸ்பீசியஸா இருக்கு. என்ன சொல்ல விரும்புறாங்க, என்ன சொல்ல மறைக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை அது கிளப்புது. இது வந்து பிரஸ் மீட் எப்ப நடக்குதுன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சட்டமன்றத்தில் இப்படி பேசி முடிச்சதற்கு பிறகு பல்வேறு ஊடகங்கள் இப்படி ஒரு நியூஸை கேரி பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே பதட்டப்பட்டுக்கிட்டு எங்க இருந்து ஒரு டைரக்ஷன் வந்துச்சுன்னு தெரியல, அவங்க வந்து ஒரு பிரஸ் அட்டன் பண்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இவங்க கல்லூரி நிர்வாகம் தங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன அந்த போர்ஷன் இருக்குல்ல, அதை யாரு தங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா போலீஸ் தரப்பு எப்படி தெரியப்படுத்துவாங்க ஒரு செய்தியை அப்படின்னா, டெய்லி மேகசின்ஸ்ல இருக்கக்கூடிய தினசரி பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய எஃப்ஐஆர் காப்பீஸ், அதன் மூலமாக வரக்கூடிய ரிப்போர்ட் மூலமா தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனா இந்த மாதிரியான 20 நபர்கள் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும் போதே இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாறுது, பெரிய கிரைமா மாறுது. அப்ப சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எஸ்பி அவரும் பேசுகிறாரு, அவங்க தரப்புல இருந்தும் செய்திகள் வரணும். அப்படி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலா என்ன இருக்கு அப்படின்னா, சம்பவம் நடந்ததாக, அதாவது ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு ஒரு சம்பவம் நடந்ததாக பத்திரிகை வழியாக ஒரு செய்தி வருகிறது. அதன் மூலமாக தான் நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதுலேயே முன்னுக்கு பின் முரணான செய்திகளும் இருக்கு. அது என்னன்றதையும் நான் சொல்றேன். அதாவது அதிகாலை 5:30 மணிக்கு கர்ச்சீப் கட்டிக்கிட்டு இறந்த அமுதன் என்கிற நபரும் அவருடைய சக நண்பர்கள் ஒரு 5-6 பேரும் சேர்ந்து இளவரசன் என்கிற அவருடைய இந்துஸ்தான் கல்லூரியிலேயே படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவருடைய அறைக்கு சென்று செல்போன் திருட்டில் ஈடுபட்டதாகவும் வழிப்பறி செய்ததாகவும், அதன் அடிப்படையில் அந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து திரும்பி வந்து இவங்களுக்குள்ள ஒரு கேங்வார் நடந்து அந்த பையன் அடுத்து அதே அன்னைக்கு காலையில் 5:30க்கு அமுதன் வந்து இந்த சம்பவத்தை செய்யறாரு. அதற்கு பழி தீர்க்கும் விதமாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய கேங் எல்லாருமா சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அப்ப இது வந்து ஒரு கோஷ்டி மோதல் அப்படிங்கிற டேர்மை வந்து காவல்துறை தரப்புல இருந்து ஒரு செய்தியாக ஊடகங்கள் வழியாக கசிய விடுகிறார்கள். இப்ப இந்த ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய செய்தியிலேயே முன்னுக்கு பின் முரணா என்ன இருக்குன்னா, இந்த அதிகாலை 5:30 மணிக்கு சம்பவம் நடந்ததாக இளவரசன் என்கிற ஜூனியர் பையனுடைய வீட்டில் நடந்ததா ஒரு செய்தியும், தினகரன்ல ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிப்போர்ட் ஆன செய்தி சீனியர் மாணவர் ஒருவருடன் நடந்த சண்டை அப்படின்னும், நியூஸ் மினிட் மாதிரியான ஊடகங்கள்ல நேரம் முன்ன பின்ன இருப்பது மாதிரியான செய்தியாகவும் அது பதிவு செய்யப்படுது. அந்த வழிப்பறி சம்பவத்தை ஈடுபடுத்தி விட்டுட்டு காலையில 9-9:30 மணியை போல அமுதனும் அவருடைய நண்பரும் காலையில எந்திரிச்சு காலேஜுக்கு போறதுக்காக பைக்ல கிளம்பி போனதாகவும், அப்படி போற வழியில் 20 நபர்கள் அவரை வழிமறிச்சு இவன் தாண்டா வழிப்பறி பண்ண வந்தான், ஏன்னா நான் இவனுடைய முகமுடியை இழுத்தப்பதான் தெரிஞ்சிருச்சு, கர்ச்சிப் வெளியே வந்துருச்சு, அந்த பையன் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லி போன பறி கொடுத்த அந்த குரூப், அந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பையனை தாக்குதலுக்கு உள்ளாக்கி அந்த பையனை வந்து கொலை செய்ததாகவும் ஒரு பக்கம் சார்ஜ் பண்றாங்க. இப்ப என்ன கேள்வி வந்தது அப்படின்னா, ஒரு நபர் 20 பேர்
அடிக்கிறதுங்கிறது எந்த வகையில் எந்த நியாயத்தின் அடிப்படையில் கோஷ்டியா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. காவல்துறை மரணம் அப்படின்னு போன ஆட்சியில் நடந்தபோது, அஜித்குமார் அவர்களுடைய மரணம் நடந்தபோது, இதே ராஜ்மோகன் மேடையில் ஏறி சர்ச்சைக்குரிய வகையில் பெயர் அஜித் என்றாலும் இந்த விஜய் குரல் கொடுப்பார் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பட்டிமன்றத்தில் பேசுவது போல எதுகை மோனைக்காக பேசி வாங்கி கட்டி கொண்டார். அதே ராஜ்மோகன் அப்போது நடந்த அந்த சம்பவத்தை காவலாளிகளுக்கும் காவல்துறையினருக்கும் நடந்த கோஷ்டி மோதல் அப்படின்னு சொன்னாரா? சொல்லி இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஏன்னா ஒரு விக்டிமு, அந்த விக்டிமை தூக்கிட்டு போய் வச்சு 20 பேர் சேர்ந்து லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்கிறாங்கன்னா அது போலீஸ் புரூட்டாலிட்டி அப்படின்னு தானே பேசணும். அதுதானே சரி, அதுதானே உண்மை, அதுக்கு தானே கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு பையன் அமுதன் என்கிற நபரை வாகனத்துல ஏத்திட்டு போய் 20 பேர் உட்கார வச்சு அடிச்சிருக்கிறான்னா அது கோஷ்டி மோதல் ஆயிருக்குன்னு ராஜ்மோகன் சொல்றாருன்னா, நாளைக்கு எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இவர்கள் சொல்லுவதற்கு தயாராக இருப்பாங்க தானே. இப்ப போலீஸ் தரப்புல காலையில அந்த மொபைல் வழிப்பறி நடந்ததை ரிப்போர்ட் பண்ணி எஃப்ஐஆரா ஃபைல் பண்ணிட்டாங்களாம். அதாவது நியூஸ் மினிட்ல அது ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. அதை நம்ம ஸ்கிரீன்ஷாட்டும் போடலாம். அதாவது 5:30 மணிக்கு நடந்த மொபைல் வழிப்பறி சம்பவம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஆகி அது கம்ப்ளைண்டா மாறுது. 9:30 மணிக்கு பசங்களை கடத்திட்டு போய் அந்த பையங்க 20 பேர் அமுதனை அடிச்சு கொன்னது ரிப்போர்ட் ஆகவே இல்லை. காலேஜுக்கு வெளியில ஹாஸ்டல்ல சமைக்கக்கூடிய சமையல்காரர் உடனான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் காலேஜ் நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு வித்தின் டே டிசிப்ளினரி கமிட்டி கூப்பிட்டு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய முடிஞ்சிருச்சு. ஆனா ஜூலை 10ஆம் தேதி 20 நபர்கள் சேர்ந்து ஒரு பையனை தாக்கி கொன்னு இருக்கிறாங்க. ஆனா அந்த சம்பவம் அன்னைக்கு சாயந்தரம் பிஆர்ஓ சாருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்க மூலமா கால் பண்ணி சொல்லி தான் காலேஜ் நிர்வாகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. 10ஆம் தேதி ஈவினிங் எங்களுடைய பிஆர்ஓக்கு கால் வருது. அங்க வல்லமச்சம்பட்டியில் உள்ள எல்என்எல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்ததா, மேடம் இந்த மாதிரி ஒரு கால் வருது, அமுதன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கால் வருது, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அவர் போறாரு. அவர் போகும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காவல்துறையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. போய் சிறிது நேரங்கள்ல எங்களுக்கு தகவல் என்ன சொல்றாருன்னா, அமுதன் இறந்துட்டாரு மேடம் அப்படின்ற தகவல் வருது. இதுதான் சார் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல ஏதோ ஒண்ணு இடிக்கவே இல்லையா? ஏதோ ஒண்ணு மறைக்கப்படுவது போல தோணவே இல்லையா? பேரண்ட்ஸ் சைடுல பேரண்ட்ஸ் தெளிவா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதாவது ஹாஸ்டல்ல பிரச்சனை நடந்தது, கேண்டீன்ல அந்த அவங்க அடிச்சதுதான், அதுக்காக தான் கூப்பிட்டாங்க. ஆனா எதை விசாரணை பண்றாங்கன்னா, இங்க உன் ரூம்ல கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு, யாரு வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும், காலேஜ்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நீ சொல்லிட்டன்னா உனக்கு ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு மீண்டும் நாங்க வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படி சொன்னோடனே என் பையன் எங்களை பாக்குறான். அப்பா அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இவ்வளவு தூரம் பேசுறாங்க, அவங்களுக்கு நம்ம மன உளைச்சல் கொடுக்க கூடாது அப்படி சொல்லி நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல சொல்றாங்க சார். உடனே அவங்க ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து அதை ரிட்டனா எழுதி கொடு அப்படி சொல்றாங்க சார். எங்க முன்னாடி எங்க பையன் இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி கொடுத்தான், என்னென்ன நடந்துச்சு, யார் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்க, உள்ளுக்குள்ள என்னென்ன புழக்கம்லாம் இருக்குங்கிறத எழுதி கொடுத்தான்னு அந்த தந்தை கொடுத்த வாக்குமூலம் பேட்டி இருக்கு. அப்ப கல்லூரி நிர்வாகத்திற்கு நம்முடைய காலேஜ் கேம்பஸுக்குள்ள போதைப் பொருள் புழங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சம்பவம் தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் உட்கார்ந்து வாக்குமூலம் கொடுத்து எழுது, உன் பேர் வெளியில வரவிடாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எழுதி வாங்கி இருக்கிறாங்க. இந்த பையனும் எழுதி கொடுத்துருந்துருக்கான். இப்ப காலேஜ் நிர்வாகத்தினர்னு பிரஸ் மீட் அட்டன் பண்ணாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் காலேஜ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் குறித்தான கேள்வி எழுப்பும் போது, நடிகர் விஜயனுடைய படம் ஒன்று இருக்கும். அந்த படத்துல மனோபாலா சார், மன்சூர் அலிகான் இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு காமெடி வரும். அந்த காமெடியில இப்படி திருன்னு முழிப்பாங்கல்ல, லிட்டரலா அதே மாதிரி இவங்க 4 பேரும் டிசிப்ளின் இப்படின்னு முழிக்கிறாங்க. இந்த விஷயத்துல நம்மளுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய சம்பவம்ன்றது இப்பதான் ஆரம்பிக்குது. அதாவது போலீஸ் தரப்பிலிருந்து அந்த பையன் வழிப்பறி செய்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுது, ஊடகங்களுக்கு செய்தியாக்கப்படுது. கல்லூரி நிர்வாகம் பிரஸ் மீட்ல அப்படி ஒரு சம்பவத்தை பத்தி தங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுது. ஏன்னா அவர் 11ஆம் தேதி தானே எங்க காலேஜுக்கு வருவாரு, அப்பதானே அவர் எங்க ஸ்டூடெண்ட், வெளியில போய் நடக்கிற சம்பவம்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படிங்குது. தெரியாது இல்ல. ஆனா அதே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட போலீஸ் கால் பண்ணி
ஒரு 15 பசங்க உங்க காலேஜில் இருக்கக்கூடிய அமுதன்கிற பையனை அடிச்சு போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த 15 பசங்களோட பேரு இது, இந்த பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்களாம். அதனால இவங்க வந்து அந்த பேரை கொடுத்தாங்களாம். போலீஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை சொல்லி அவனுடைய டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாணவர்களுடைய பெயரை கொடுத்து இவங்க எங்க உங்க கல்லூரியில படிக்கிறாங்களா அவங்க பத்தின டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க சார். அதனாலதான் கொடுக்குறாங்க. அந்த காலேஜ் நிர்வாகம் கேட்காதா? ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட் 15 பேர் கால் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அது எதன் அடிப்படையில், என்ன சம்பவம், எப்படிங்க என் பிள்ளைங்க, அவன் என்னுடைய காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, அவன் எப்படிங்க செத்தான், அவன் இந்த 15 பேருக்கும் அந்த பையனுக்கு என்னங்க முகாந்திரம் அப்படிங்கிற எந்த பதற்றமுமே அந்த காலேஜ் நிர்வாகத்துக்கு வராதா? அப்படி என்ன காலேஜ் அது? சரி, காலேஜை விடுங்க. உடனடியா கோஷ்டி மோதல்னு பேசினாரே அமைச்சர் ராஜ்மோகன், அவர் மனசு பதற வேணாம். தன்னுடைய துறை கல்வித்துறை, கல்வித்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இது உயர்கல்வித்துறை, நான் அதுக்கு தனியா வர்றேன், அது தனியா ஒரு டீல் பண்ண வேண்டியது இருக்கு. ராஜ்மோகனுக்கு அந்த பசங்களும் ஸ்டூடெண்ட் தானே. மேடைக்கு மேடை பள்ளி மாணவர்கள், எதிர்கால தலைமுறையினர், அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு சொன்னார், விவேகானந்தர் இளைஞர்களை கொடுங்கள் என்று சொன்னார் அப்படின்னு பட்டிமன்ற பேச்சாளர் பேசிக்கிட்டே இருப்பீங்களே மிஸ்டர் ராஜ்மோகன் சார். செத்தது ஒரு அப்பாவி இளைஞன். அந்த பையன் படிக்கிற பையன், அவன் அப்பாவியா இல்லையா அது கூட நீங்க செகண்டரியா வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையை கூட நீங்க அப்புறம் வந்து வார்த்தைகள் விளையாடுங்க, நீங்க வந்து பேர்ல விளையாடுவீங்களா அது மாதிரி விளையாடுங்க, அது தனியா விளையாடுங்க. செத்தது ஒரு காலேஜ் பையன் இல்ல. அந்த பையனுடைய மரணத்தை கோஷ்டி முதல்னு அவ்வளவு ஈஸியா சொல்றீங்களே, இதே இது சவால் விட்டு சொல்றேன். அமைச்சர் அன்பில் மகேஷ், முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் இதே அதிகாரத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன், என் பிள்ளையுடைய சாவுக்கு என்ன காரணம், யார் காரணம்னு நான் தேடி வந்து நின்று பதில் சொல்றேன்னு அன்பில் மகேஷ் சத்தியமா பேசியிருப்பாரு. ஆனா அந்த அன்பில் மகேஷை ட்ரோல் பண்றாரு, நாடகம் ஆடுறாருன்னு சொன்ன கூட்டம் நீங்க. இன்னைக்கு அந்த கூட்டம் எந்த ஈவு இறக்கமுமே இல்லாம 20 பேரை சுத்தி நின்று ராடாலையும் கட்டையாலையும் அடிச்சு ஒரு அப்பாவி பையனை கொண்டிருக்காங்க. கோஷ்டி மோதல்னு கூச்சமே இல்லாம சட்டமன்றத்துல சொல்றீங்க. சபாநாயகர் 4 நாள் கழிச்சு பேசிக்கலாம் ப்ரோ அப்படின்னு எதிர்கட்சி தலைவரை பார்த்து தள்ளி போறாரு. இந்த சம்பவம் நடந்த இந்த துறை உயர்கல்வித்துறை, எனக்கு மினிஸ்ட்ரி வேணும், எனக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதுதான் எனக்கு தீர்வுன்னு கேட்டு கேட்டு அடம்பிடிச்சு வாங்கின காங்கிரஸ் அமைச்சர் எங்க போனாரு? எங்க போனார்? பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரா? வாடி வாடி கைப்படாத சீடின்னு. என்ன வேலை பார்க்க சொன்னா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு? எங்க இருக்கிறாரு? இந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய மௌனம் எவ்வளவு ஆபத்தானது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு, டாஸ்மார்க் அமைச்சரா இருக்கிறார்ல விக்னேஷ், அவருடைய சொந்த தொகுதி கிணத்துக்கடவு, இந்த காலேஜ் இருக்கக்கூடிய தொகுதி. பட்வைசர் பீர் கேட்டாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே பிரஸ் மீட் அட்டன் பண்ணார்ல அமைச்சர். புரோக்கோடு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு பதில் சொன்னார்ல அமைச்சர். பட்வைசர்லாம் கிடைக்கலன்னு நிறைய இந்த சோசியல் மீடியால இதுதான் கேட்டேன். அன்னைக்கு ஒரு பிராண்டு கேட்டாரு, இன்னைக்கு நீங்க பட்வைசரு அன்னைக்கு ஒருத்தர் புரோக்கோடுன்னு ஒன்று கேட்டாங்க. அந்த மற்ற அந்த மதுபானங்கள் கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். ப்ரோ செத்து போயிருக்கான் ப்ரோ ஒரு பையன். ஒரு பிரஸ் மீட்டு, உங்க தொகுதி, உங்க சொந்த தொகுதி, எத்தனை ஓட்டு? கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு, 96,000 ஓட்டோ என்னமோ நீங்க வாங்கி ஜெயிச்சீங்க, திமுக எதிர்த்து ஜெயிச்சீங்க. கடமைக்கினாலும் அந்த காலேஜ் கிட்ட போய் என்ன நடந்திருக்குன்றத ஒரு பிரஸ் மீட்டா பசங்களை பார்த்து சொல்லியிருக்க வேணாம்? அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பிரஸ் மீட் அட்டன் பண்றதெல்லாம் அவரை வந்து நான் குறைச்ச மதிப்பிடல. எக்ஸ்ட்ராடினரியா பிரஸ் மீட் அட்டன் பண்ணுவாரு, எக்ஸ்ட்ராடினரியா கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வாரு. பட்வைசர் பீரா இருந்தாலும் சரி, சிக்னேச்சர் சரக்கா இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து புரோக்கோடா இருந்தாலும் சரி, கோவால என்ன சரக்கு விற்கும், கோகோனட்ல என்ன சரக்கு கலந்து விற்பாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் வந்து ஈஸியா பிரஸ் மீட் அட்டன் பண்ணுவாரு, கூலா பிரஸ் மீட் அட்டன் பண்ணுவாரு. இந்த சம்பவத்துக்கு ஏன் சார் பிரஸ் மீட் பண்ணவே இல்லை? எது சார் தடுத்துச்சு? ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு நீங்க போயிருக்கீங்களா இல்லையா சார்? ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு நீங்க போயிருக்கீங்களா இல்லையா? ஹிந்துஸ்தான் காலேஜை பத்தின ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு போட்டோ போடுறேன், அந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னு நீங்க சொல்லுங்க மிஸ்டர் விக்னேஷ். நீங்க கூடுதல் பொறுப்பெடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த காலேஜுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் பேசல. ஆனா இந்த காலேஜ் பத்தி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு விஷயம் பேசுறாங்க. இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி மிக மோசமாக தங்களுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இருக்கு. ஆனா இதற்கு பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ, அந்த அமைச்சர் கம்முன்னு இருக்கிறாங்க. அந்த என்டையர் நெட்வொர்க்கே கம்முன்னு இருக்கு.
இந்த கல்லூரி இந்துஸ்தான் கல்லூரி நிர்வாகத்திற்கு நடிகர் விஜய் வந்திருக்கிறாரா இல்லையா? இந்துஸ்தான் காலேஜ் மட்டும்தாங்க கோயம்புத்தூர் பகுதியில் சினிமா செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தி பிரம்மாண்டமா ஒரு காலேஜ் இப்படிலாம் பண்ணுது அப்படின்னா அது இந்துஸ்தான் காலேஜ் மட்டும்தாங்க. நான் இன்ஜினியரிங் படிக்கிற காலத்துல இருந்தே அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கமர்ஷியல் ஹிட் அடிக்கும். அந்த காலேஜில் ட்ரெஸ் கோட்லாம் வந்து லிமிட் கிடையாது, ஜாலியாக போயிட்டு வரலாம். பசங்களுக்கு அந்த வயசில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு சூப்பர் காலேஜ்ரா அப்படின்னு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காலேஜ். இந்த நண்பன் ஆடியோ லான்ச் எங்கே நடந்துச்சு? கத்தி சக்ஸஸ் மீட் எங்கே நடந்துச்சு? இந்துஸ்தான் காலேஜில் தான் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் விஜய்க்கு அருகில் நிற்கக்கூடிய இந்த நபர் யாரு? இந்துஸ்தான் நிர்வாகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு ஒரு கேள்வியை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் போது பதறி அடிச்சுக்கிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் இப்படி இல்ல இது கோஷ்டி மோதல் அப்படின்னு தடுக்க வர்றாங்கன்னா என்ன காரணம்? கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்றது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இதே இந்துஸ்தான் கல்லூரியில அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நிகழ்ச்சி நடத்துறீங்க. ஒரே குரூப் ஆஃப் ட்ரஸ்டீஸ் தான் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரே நிர்வாகம் தான். அந்த கல்லூரியினுடைய நிகழ்வுகள்ல இப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தன்னுடைய திரைப்பட ப்ரமோஷனுக்காக தொடர்ச்சியா போகக்கூடிய ஒரு நபர். அப்ப கூடுதல் பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. ஒரு படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு மட்டும் அந்த காலேஜை பயன்படுத்தக்கூடாது. அந்த காலேஜில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதற்காக பேசுவதற்கும் பயன்படுத்தணும். அந்த காலேஜை காப்பாத்துறது இல்லை சார் நம்ம வேலை. அந்த காலேஜுக்கு ஃபேவரட்டிசம் பண்றது இல்லை சார் நம்ம வேலை. அந்த காலேஜினுடைய நிர்வாகத்தின் குரலாக ஒழிப்பதில்லை ஒரு அமைச்சருடைய வேலை. அந்த போலீஸினுடைய அப்படியே குரலாக ஒழிப்பதில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை. ஆனா இந்த வேலையை தொடர்ச்சியா இந்த தாவேக்காரர்கள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் செய்யறாங்க. இந்த இந்துஸ்தான் காலேஜை நீங்க இவ்வளவு காப்பாத்துறீங்கல்ல, பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்றாங்க முதல்வர் ஜெயா. சம்பவம் அந்த பிரஸ் மீட் முடிஞ்ச 2 மணி நேரத்துல இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சாப்பாட்டுல புழு இருக்குன்னு மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அந்த கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு என்ன நடக்குது இந்த காலேஜ்ல? நாளுக்கு நாள் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு. எத்தனை பசங்களுடைய எதிர்காலம் வீணா போய்கிட்டு இருக்குன்னு கேள்வி எழுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த தாவேக்காரர்களுக்கும் இந்த துறையை சார்ந்த அமைச்சர்களுக்கும் இருக்கா இல்லையா? இந்த ராஜ்மோகன் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? இந்த சபாநாயகர் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? இந்த ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? இவர்களுடைய மௌனமும் இவர்களுடைய இந்த அமைதியும் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணான எஃப்ஐஆர்களும் காவல்துறையும் கல்லூரி நிர்வாகமும் ஒரே லைன்ல பேசுறதும் அதை அப்படியே அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சட்டமன்றத்தில் கோஷ்டி மோதல் என்று முடிவுரை எழுதுவதும். எதுக்கு இது முடிவுரைன்னு சொல்றேன்னா, அமைச்சரே சட்டமன்றத்தில் ஏறி சொல்லிட்டாருன்னா விசாரிக்கிற எஸ்பிக்கும் போலீஸுக்கும் என்ன விசாரணையுமே தேவையில்லை சார். அமைச்சர் சொல்லிட்டாரு அது கோஷ்டி முதல்னு, கோஷ்டி கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுவாங்க. ஏன் இதை கணக்கு காட்டுவாங்கன்னு சொல்றேன்னா, ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச் நடந்தப்ப அதே பகுதியில் வீடு புகுந்து விலை உயர்ந்த செல்போன்களையும் மொபைல் போன்ஸ்களையும் டேபுகளையும் திருடினார்கள்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படுகிறது. அந்த எஃப்ஐஆர் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 8 to 10 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதில் ஒரே ஒருத்தரை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லோரும் காலேஜ் நபர்கள். அந்த பகுதியில் ஹிந்துஸ்தான் காலேஜை சார்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க, ஸ்நாச்சிங்ல ஈடுபட்டாங்கன்னு. இப்ப ஸ்நாச்சிங்ல ஏற்கனவே 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்தப்ப ஒரு சம்பவம் நடந்ததை அப்படியே எடுத்துட்டு வந்து காலையில 5:30 மணிக்கு ஒரு சம்பவம் நடந்ததாக சித்தரிக்குதா போலீஸ் அப்படிங்கிற கேள்வி இங்க எழ வேண்டியது இருக்கு. அந்த கேள்வி தொங்கி நிற்கும் போதே சட்டமன்றத்தில் ஏறி நின்று ராஜ்மோகன் அவர்கள் இல்ல இது கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்றாருன்னா போலீஸ் ஈஸியா ஆமாங்க இது கோஷ்டி மோதல் சொல்லிட்டு போயிருவாங்க. எதன் அடிப்படையில்? இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, 5:30 மணிக்கு முகமூடி கட்டிக்கிட்டு கர்ச்சீப்பு கட்டிக்கிட்டு அமுதன் மற்றும் அமுதனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு 5 நண்பர்கள் வழிப்பறி பண்ணுவதற்காக போனார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏரியால சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அது வெளியிடப்பட்டிருக்கா? அது குறித்து ஏதாவது தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கா? விசாரணை அதை நோக்கி நகர்ந்திருக்குதா? அப்படி இல்லாம அதற்கு இடையிலேயே அமைச்சர் இது கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்றாருன்னா இது கல்லூரி நிர்வாகத்தை காப்பாத்துறதுக்கு வலு சேர்க்காம வேற என்ன செய்யும்? அது எப்படிங்க ஒரு காலேஜ் பையனை வாக்குமூலம் கொடுக்க சொல்லி கஞ்சா விற்கிறவன் எவன்லாம் லிஸ்ட் கேட்டுட்டு வாங்கிட்டு அது எப்படிங்க அந்த காலேஜ் நிர்வாகம் போட்டு கொடுக்கும்? அல்லது போலீஸ் எப்படிங்க எல்ஓபி சொல்றாரு அது எப்படிங்க போலீஸ் அப்படிலாம் போட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ண சொல்றேன், அந்த வீடியோவை பாருங்க. வணக்கம், என் பேர் பாலாஜி. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி கஞ்சா நடமாட்டத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கஞ்சா ஊசி இதெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட நாலேஜுக்கு வர சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் பண்ண ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண போய் இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு விளைவு வந்திருக்கு. காவல்துறையோட பேச்சை கேட்டு செயல்பட்டதுனால இன்னைக்கு நான் பெரிய ஒரு விளைவை சந்திச்சிருக்கேன். இவர் சட்டக்கல்லூரி மாணவர். இந்த மாணவர் பெரிய நாயக்கன் பாளையத்தை சார்ந்திருக்கக்கூடிய
நபர் கஞ்சா விற்கிறவனுங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்றாரு. வித்தவனுங்க வந்து ஆள் எடுத்துட்டு வந்து இவரை அடிச்சு ரத்த காயத்துக்கு உள்ளாக்கி ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க. திருப்பி இவர் கொண்டு போய் போலீஸ்ல நம்பி புகார் கொடுத்தா புகாரை எடுத்துக்கிறதுல சார்ஜ் ஷீட் எழுதுறதையே வந்து திணுசா எழுதுறாங்கன்னு புகார் கொடுத்துருக்கிறாப்புல. ஒரு போலீஸே ஏரியாவில் கஞ்சா விற்கிறவனையும் கஞ்சாவை தாண்டி பல ட்ரக்ஸுக்குள்ள போயிட்டுச்சு அந்த பகுதி, அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களையும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா, இதே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஏரியா தான் பெரிய நாயக்கம்பாளையம். அந்த ஏரியால இப்படி ஒரு சம்பவம் 3 வாரத்துக்கு முன்னாடி நடக்குது. இப்ப இந்த பையனை போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்கன்றதுக்கு எதுவும் உத்தரவாதம் நீங்க கொடுக்குறீங்களா? பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் நீங்க யாரும் கொடுக்குறீங்களா? இல்ல அமைச்சர் ராஜ்மோகன் கொடுக்க தயாரா இருக்கிறாரா? இல்ல ஐயா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சார் அவர்கள் கொடுக்க தயாரா இருக்கிறாரா? இல்ல இந்த பகுதி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் விக்னேஷ் கொடுக்க தயாரா இருக்கிறாரா? யாராவது தயாரா இருக்கிறீங்களா? ஆனா அமுதன் இறந்துட்டான்ல, அந்த அமுதனுடைய கொலைக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு நீதி கூட கிடைக்க முடியாத அளவுக்கு சட்டமன்றத்தில் ஏறி நின்று ராஜ்மோகன் அவர்கள் கோஷ்டி மோதல்னு சொல்லி முடிச்சிட்டார். 4 நாள் கழிச்சு இந்த நியூஸாவே இருக்காதுங்க. இதே சம்பவம் திமுக பீரியட்ல நடந்திருந்தா எவ்வளவு பெரிய போராட்டங்களும் எவ்வளவு பெரிய கேள்விகளும் எவ்வளவு பெரிய ஊடக விவாதங்களும் இங்க நடந்திருக்கும். ஆனா கண்ணு முன்னாடி தெரியுது, ரிப்போர்ட்டர்ஸ் உட்பட பத்திரிகை ஊடகங்கள் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியுது, ஒரு எஃப்ஐஆர் நேர்மையா வந்து கொடுக்கப்படல, போலீஸ் அறிக்கை நேர்மையா வந்து கொடுக்கப்படல, கல்லூரி நிர்வாகம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பிரஸ் அட்டன் பண்ணி ஒரு நெரேட்டிவ் சொல்லுது. அதுவும் அமைச்சர் ராஜ்மோகன் பேசியதற்கு பிறகு வந்து அதே மொழியில் பேசிட்டு போகுது. இந்த காலேஜுக்கு 2 முறை நடிகர் விஜய் அவர்கள் நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறாரு. அந்த பகுதியை சார்ந்த எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் அந்த கல்லூரியிலேயே நிகழ்ச்சி ஏற்பாட்டு வேலைகளை எல்லாம் பார்த்திருக்கிறார். இந்த கல்லூரியினுடைய பெயரை எல்ஓபி அவர்கள் உச்சரித்தவுடன் ராஜ்மோகன் அவர்கள் பதறி அடிச்சுட்டு அது ஒரு கோஷ்டி மோதல்னு உடனடியாக ஆஜராகிறார். சபாநாயகர் 4 நாள் கழிச்சு பேசுவோங்கிறாரு. சம்திங் ஃபிஷி. இது குறித்து தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இதற்கு உண்மையான குற்றவாளிகளோ அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு பையனை 15 பேர் 20 பேர் சொன்ன அவன் குற்றவாளியா இருக்கட்டுங்க, அவன் தப்பு பண்ணவனா இருக்கட்டுங்க, அவன் கஞ்சா போட்டவனா இருக்கட்டுங்க, அவன் போதைப் பொருள் பயன்படுத்தியவனா இருக்கட்டுங்க, ஒரு பையனை 15 பேர் சேர்ந்து நின்று அடிக்கிறத வேடிக்கை பார்க்கறதும் அந்த காலேஜ் நிர்வாகம் அதற்கான குற்ற உணர்வை எதையுமே எடுத்துக்கிறாம அத்தனை பேரும் திரும்பி திரும்பி கேட்டதற்கு பிறகு அப்படி நடந்துருச்சு, இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்க. என் பிள்ளை போச்சுக்கிற பதட்டம் இருந்திருக்காங்க காலேஜ் பாருக்கு, செத்த அப்பா அம்மா கதறி அழுகுறாங்க, நெரேட்டிவ் செட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கு. அமைச்சர் ராஜ்மோகன் தரப்பு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அது கோஷ்டி மோதல். அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் தாவேக்காவை ஆதரித்த நபர்கள். நான் பேசும்போது அந்த கல்லூரியில் யாரெல்லாம் தாவேக்காவை ஆதரித்தார்களோ அந்த பசங்களே ராஜ்மோகன் அவர்களுடைய பேச்சால் சொல்ல முடியாத வார்த்தைகளில் ரியாக்ட் பண்ணாங்க. நாங்க நம்பின தாவேக்கா இவ்வளவு மோசமான செயலை செய்யும்னு நாங்க நினைக்கல அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க. அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வெவ்வேறு கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் ரூம் எடுத்து தங்கி இருக்கக்கூடிய பசங்க இந்த வீடியோவுக்காக பேசும்போது என்னங்க இப்படி சொல்றாங்க, சட்டமன்றத்தில் கோஷ்டி மோதல் அப்படின்னே பேசுறாங்க. ராஜ்மோகன் அவர்கள் பேசியதற்கு அவர் தான் பொறுப்பெடுக்கிறார். அமைச்சர் ராஜ்மோகன் எதுகை மூனையா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இது கோஷ்டி மோதல் 2 தரப்பிடையே முன்விரோதம்னு முன்கூட்டியே வந்து ஆஜராகி கையெழுத்து போட்டார்ல, அந்த குழந்தையை பெற்ற அமுதன் என்கிற நபரை பெற்ற பெற்றோர்கிட்ட ராஜ்மோகன் கிளம்பி வந்து இதை பேசுவார்னு நம்ப